அனைவரும் எங்களுடைய கண்களை மூடியவர்களாக எங்கள் முன்னிலையிலே எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவோம். தியாகத்தினுடைய திருவிருந்தாக, அன்பினுடைய அருமருந்தாக, மன்னிப்பினுடைய சிகரமாக, நீதியினுடைய கதிரவனாக, எம் வாழ்விலே நிம்மதியை தினம்தோறும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக எங்களை தேடி வந்திருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவோம். முழந்தால் படியிட்டவர்களாக வல்லமையோடும் ஆற்றலோடும் உடலோடும் ஆன்மாவோடும் எங்கள் முன்னிலையிலே பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய உள்ளங்களிலே வரவேற்றுக் கொள்ளுவோம். இந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். நற்கருணை ஆண்டவரை எங்களுடைய விசுவாச கண்களால் உற்று நோக்கி, இந்த இறைவன் எங்களை தேடி வந்திருக்கின்றார், என்னோடு உறவாட வந்திருக்கின்றார், என்னுடைய உணர்வுகளை நான் இவரோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்கின்ற வாஞ்சையோடு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு இந்த மணிப்பொழுதிற்காக, இந்த பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். எம்மோடு பேச வேண்டும், எம்மோடு உறவாட வேண்டும், எம்மோடு தங்க வேண்டும் என்று எங்களை தேடி எம்மை படைத்த இறைவன் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார். இந்த வெண்ணிறமான அப்ப வடிவிலே, இந்த பொன்னிறமான கதிர் பாத்திரத்தினுள்ளே இந்த உலகையே ஆண்டு வருகின்ற, இந்த உலகத்தின் முதல்வனாக இருக்கின்ற இறைவன் எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார். விடுதலை பயண நூல் 17வது அதிகாரம் 7வது வாக்கியம் முதல் 6வது வாக்கியம் வரை நாங்கள் படிக்கின்றோம். அமலேக்கியருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் இடையிலான போர். அந்த போரிலே எப்பொழுதெல்லாம் மோய்சன் தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி மன்றாடினாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றி கொள்கின்றார்கள். மனித பலவீனத்தால் மோய்சன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கைகளை சோர விட்டாரோ, கைகளை கீழே தளர விட்டாரோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் இஸ்ராயலரை வெற்றி கொள்கின்றனர். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கின்ற வேளையிலே எங்களுடைய உள்ளத்தை, சிந்தனையை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி உயர்த்தி கொள்ளுவோம். வாழ்க்கையின் போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமெனில் எங்களுடைய எல்லா சிந்தனையும், எல்லா தேவைகளையும், எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் இந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே, இறைவனுடைய பிரசன்னத்தை நோக்கி உயர்த்தி கொள்ளுவோம். பிராக்குகள், உலகத்தினுடைய போக்குகள் எங்களுடைய சிந்தனைகளை குலைத்தாலும் அவற்றை கருத்தில் கொள்ளாமல் எங்களுக்கு என்னுடைய வாழ்வினுடைய நிம்மதி, இறைவன் எனக்கு தருகின்ற அன்பும் இரக்கமும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் நிறைவாக தேவை என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய உடல், ஆன்மா, சிந்தனை, செயல் அனைத்தையும் இந்த கணப்பொழுதுகளிலே இந்த உயிருள்ள தேவனை நோக்கி உயர்த்தி கொள்ளுவோம். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்று சொல்லி அனைத்துமே மாறி வருகின்ற இந்த உலகிலே நற்கருணை ஆண்டவருடைய அன்பு மட்டும் எங்களுக்கு நிரந்தரமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய இந்த சன்னிதானத்திலே நான் வந்திருப்பது என்னுடைய மன அமைதிக்காக, என்னுடைய ஆறுதலுக்காக, என்னுடைய வாழ்வின் விடுதலைக்காக. என்னுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு வாழ்வின் போராட்டம் என்னை வாட்டி கொண்டிருக்கின்றது.
நான் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும், என்னுடைய வாழ்வை முன்னெடுத்து சென்றாலும், என்னுடைய வாழ்வின் பிரச்சனை, என் வாழ்வின் நிலைமை என்னை சோர்வடைய செய்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை ஒன்றே, உங்களுடைய அபிஷேகம் மட்டுமே என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைய முடியும் என்பதை உணர்ந்து, உங்களுடைய அருமை பெருமை தெரிந்து ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானம் தேடி வந்திருக்கின்றேன். உங்களை பார்க்க வந்திருக்கின்றேன் ஆண்டவரே. உங்களோடு என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அமைதியற்ற என்னுடைய இதயம் பாடுகின்ற சங்கீதம் ஆண்டவரே என்கின்ற மொழியாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் என்னுடைய பெயரை உமது உள்ளம் கரங்களிலே பொறித்து வைத்து என்னை உம்முடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இற்றை வரை என்னுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வளப்படுத்தி வந்திருக்கின்றீர். நல்ல குடும்பம், வளமான வாழ்க்கை, தேவையான தொழில், பிள்ளைகள் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்க ஒரு குடும்பத்தை தந்திருக்கின்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு என்னவாக இருக்கின்றீர், என்னுடைய வாழ்வின் முழுமையாக இருக்கின்றீர் என்பதை நான் உணர்கின்றேன் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருந்து என்னை தேடி வந்திருக்கின்ற இந்த ஆண்டவரை, எம்மோடு தங்க வந்திருக்கின்ற ஆண்டவரை இந்த பொழுதிலே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். இந்த ஆண்டவர் தொடர்ந்தும் எங்களோடு பயணிக்க வேண்டும், என்னுடைய வாழ்வை இந்த ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவரிடம் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பின்வருகின்ற பாடல் மூலம் துதித்து புகழுவோம். உள்ளம் கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன். அனைவரும் பாடுவோம். உள்ளம் கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே நாங்கள் படிக்கின்றோம். விபசாரத்திலே பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருவார்கள். அங்கே ஆண்டவர் அந்த பெண்ணை பற்றி எந்த விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளாமல், அவருடைய பாவத்தை பற்றி எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பாமல், அங்கே இருக்கின்றவர்களுடைய மனநிலைகளை பார்த்து கடினமான உள்ளத்தை கொண்ட அங்கே இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து இந்த இளகிய மனம் கொண்ட இந்த பாவத்திலே பீடிக்கப்பட்ட பாவத்திலே மூழ்கியிருந்த இந்த பெண்ணினுடைய உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் நிலைகளை பொருட்படுத்தாமல் நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்திருந்தாலும் இந்த ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது எங்களுடைய மனதை பார்க்கின்ற, எங்களுடைய மனதை பார்த்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று எங்களை நோக்கி வந்திருக்கின்ற இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தமக்கு ஏற்றவர்களாக, தம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய உறவை அவர் புதுப்பித்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இவரை தேடுகின்ற கணப்பொழுதே இந்த இறைவன் எங்களுடைய தந்தையாக உருமாறி எங்களுடைய வாழ்வினுடைய எல்லாமாக ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த இறைவன் எங்களுடைய பாவத்தின் பொருட்டல்ல,
மாறாக எங்களுடைய இதயத்தின் பொருட்டு, எங்களுடைய நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தின் பொருட்டு எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை பார்த்து பாடிக்கொள்வோம். முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன். நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன். உள்ளம் கையில் நிறைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே இறந்த லாசரை உயிர்ப்பிக்க சென்ற இயேசுவை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இறைவன் இயேசு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய சகோதரிகள் வந்து முறையிடுவார்கள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த இறப்பு என்னுடைய சகோதரனுக்கு இடம் பெற்றிருக்காது என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், கல்லறையை காட்டுங்கள், கற்களை அகற்றி விடுங்கள் என்று. அப்பொழுது அவருடைய சகோதரிகள் சொல்லுவார்கள், ஆண்டவரே நாட்கள் பலவாகிவிட்டதே, அவருடைய உடலில் இருந்து நாற்றம் அடிக்குமே. ஆனால் ஆண்டவர் இயேசு தாம் செய்வதை அறிந்து அங்கே சென்று லாசருடைய பெயரை சொல்லி, இறந்து போயிருந்த லாசருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார், லாசருக்கு உயிர் கொடுத்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாங்கள் இறந்து போனவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற தாகம் தினம்தோறும் எங்களுக்கு குறைந்து வருகின்றது. ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும், அவர் எங்களுடைய வாழ்வின் எல்லாமாக இருக்கின்றார் என்கின்ற சிந்தனை எங்களுடைய வாழ்விலே குறைந்து வருகின்ற பல உலகின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த நாட்களிலே இங்கே வந்திருக்கின்ற என்னையும் உங்களையும், இந்த ஆன்மீக வாழ்விலே இறந்து போயிருக்கின்ற உங்களையும் என்னையும் இறைவன் பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இறைவன் எங்களுக்கு உயிரை தருகின்றார். என்னுடைய ஆசீர்வாதத்திலே, நான் கொடுக்கின்ற ஆன்மீக வாழ்வினுடைய ஊட்டத்திலே நீங்கள் வாழுகின்ற நற்கருணையிலே, என்னுடைய இரத்தத்திலே நீங்கள் பெறுகின்ற எல்லா விதமான ஊட்டத்திலேயும் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இறைவன் எங்களுக்கு மீண்டும் ஆன்மீக வாழ்க்கையிலே உயிரை தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த இறைவனை நாங்கள் தொடர்ந்தும் புகழ்ந்து பாடுவோம். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே, சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசிரும் வாழுறேன். உள்ளம் கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளம் கையில் வரைந்தவரே, உசிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. திருப்பாடல் 84 10வது வாக்கியத்திலே நாங்கள் படிக்கின்றோம், வேற்று இடங்களிலே வாழும் 1000 நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய கோவில் முற்றங்களிலே நான் தங்குகின்ற ஒரு நாளே மேலானது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஆண்டவரே, நீங்கள் இருக்கின்ற இந்த ஆலயம்
மகிழ்ச்சியின் ஆலயமாக, நிம்மதியின் பிரசன்னமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் திருப்பாடல் 34 வாக்கியத்திலே படிக்கின்றோம், துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். அவர் என்னை எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று திருப்பாடல் 34:4 சொல்லும். ஆகவே நாங்கள் ஆண்டவரிடம் எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களோடு வந்திருக்கின்ற வேளையிலே இந்த ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். மேலும் திருப்பாடல் 27:4 வாக்கியத்திலே படிக்கின்றோம், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும், இந்த ஆண்டவருடைய அழகை நான் காண வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கின்றது. இந்த உலகிலே பல்வேறு வகையான அழகுகளை பார்த்திருக்கின்றோம், இந்த அழகினுடைய பிரதிகளை பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் இந்த ஆண்டவருடைய அழகிற்கு நிகரான அழகை, தூய்மைக்கு நிகரான தூய்மையை, உன்னதத்திற்கு நிகரான உன்னதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவித்ததில்லை. இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு அந்த அழகை, உன்னதத்தை, தூய்மையை எங்களுடைய மனங்களிலே பரப்பி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் திருப்பாடல் 91 சங்கீதம் 10 வாக்கியத்திலே படிக்கின்றோம், தீங்கு உனக்கு நேரிடாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் தீங்கு நேரிடாது, வதையும் கூடாரத்தை நெருங்காது, நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் காக்கும்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களிடம் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுடைய துன்பத்தை, துயரத்தை இல்லாமல் செய்து தூயவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த இறைவனை நாங்கள் இப்பொழுது மலர்கள், தூபம், தீபம் கொண்டு ஆராத்தி செய்வோம். இறைவன் எங்களுடைய எல்லா வகையான புகழ்ச்சிகளுக்கும் உரித்துடையவர். இறைவன் நம்பிக்கையின் ஆண்டவராக இருக்கின்றார். இறைவன் உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கின்றார். இந்த உடன்படிக்கையின் ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது புகழ்ச்சிப்படுத்துவோம். மலர்கள், தூபங்கள், தீபங்கள் கொண்டு இவரை ஏற்றி போற்றுவோம். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் செலுத்துகின்ற நன்றிகள் ஒவ்வொன்றிற்கும், புகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிற்கும் இந்த இறைவன் எங்களை மேன்மைப்படுத்துவார். நன்றிகள் ஒவ்வொன்றாலும் அவர் எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்துவார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக பின்வருகின்ற பாடலின் மூலம் இந்த நற்கருணை ஆண்டவரை தூப தீப மலர்கள் கொண்டு ஆராத்தி செய்து புகழ்ந்து போற்றி பாடுவோம்.
நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து தீப தூப மலர்களால் ஆராத்தி செய்த நாங்கள் அவருடைய வார்த்தைகளை செவிமடுப்பதற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 24 இறை வாக்கியங்கள் 13 தொடக்கம் 17, 28 தொடக்கம் 32 ஏறாக. அதே நாளில் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினாவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணராத முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் எம்மோடு பேசி மறை நூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சற்று அமர்ந்து கொள்ளுவோம். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பருக்கு விழாவெடுக்கின்ற இந்த நல்ல நாளிலே, அதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு விழாவெடுக்கின்றோம். வாழ்விலே பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளுக்கு நபர்களுக்கு விழா கொண்டாடுகின்ற திரு அவை, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விழாக்களையும் பெருவிழாக்களாக கொண்டாட அழைத்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் இது வெறுமனே விழாவாக மட்டும் அமையாமல் பெருவிழா. ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் விழா எடுப்பது நற்கருணை ஆண்டவருக்கு, உயிருள்ள கடவுள், உயிர்த்த கடவுள் பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற பொழுது திரு அவையினுடைய ஒட்டுமொத்த குழுமமும் அங்கே சங்கமிப்பதனால், எல்லாருடைய திரு அவையின் அனைத்து புனிதர்கள் சேனைகள் அனைத்தினுடைய பிரசன்னம் அங்கே குழுமுவதால் இது பெருவிழாவாக திரு அவையால் நோக்கப்படுகின்றது. அதனால் தான் புனிதருடைய பெருவிழாவிற்கு முதல் நாங்கள் இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு பெருவிழா எடுக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்பதற்காக நற்கருணை கொண்டாட்டமே ஜூபிலி ஆண்டினுடைய மையமும் நிறைவுமாக இருக்கின்றது என்ற கருப்பொருள் எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. வியட்நாம் தேசத்தை சேர்ந்த கார்டினல் ஒருவர், பிரான்சிஸ் சேவியர் வான் துவான் என்று சொல்லப்படுகின்ற கார்டினல் ஒருவர் வியட்நாம் தேசத்தை சேர்ந்தவர். இவர் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராக பல கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தபடியினால் இவர் ஆயராக இருந்த போது கைது செய்யப்படுகின்றார்.
இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற இந்த ஆயர் சிறைச்சாலையிலே ஏறக்குறைய 13 வருடங்கள் அவர் கைதியாக வைத்திருக்கப்படுகின்றார். இங்கே 13 வருடங்கள் கைதி வாழ்க்கை, அதிலே 4 வருடங்கள் தனி அறைக்குள்ளே கொடூர சிறை தண்டனையை அனுபவிக்கின்ற கைதியாக இவர் வாழ்ந்து வருகின்றார். ஆனால் இந்த ஆயருக்கு சிறைச்சாலைக்குள்ளே திருப்பலி கொண்டாட வேண்டும், நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுகின்றது. இதனால் என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால், தன்னை பார்க்க வருகின்ற நபர்களிடம் தனக்கு ஒரு டார்ச் லைட் கொண்டு வந்து தரும்படி கேட்கின்றார். ஏன் டார்ச் லைட் என்று சொல்லி சொன்னால், அந்த டார்ச் லைட்டுக்குள்ள பேட்டரி போடுற இடம் பெருசு, பின்னால் அந்த பேட்டரி போடுற இடங்களுக்குள்ள ஒஸ்தி, அதாவது சின்ன ஒஸ்தியை நற்கருணை ஆண்டவருக்கு நற்கருணையாக ஏற்படுத்துவதற்கு முதல் நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த வெள்ளை அப்பங்களை அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே வைத்து கொண்டு வந்து தரும்படி கேட்கின்றார். கொண்டே கொடுக்கின்றார்கள். தமக்கு வயிற்று வலி ஏற்படுகின்றது, அதனால் வயிற்று வலிக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகள் தேவை என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்ற ஆயருக்கு மருந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த குப்பிகளுக்குள்ளே குவளைகளுக்குள்ளே அவர்கள் திராட்சை மதுவை, திருப்பள்ளிக்கு பயன்படுத்துகின்ற மதுபானத்தை கொண்டு அவருக்கு சிறைச்சாலையிலே கொடுக்கின்றார்கள். இவை இரண்டையும் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஆயர் அனைவரும் தூங்கிய பிறகு சிறைச்சாலையிலே திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார். எப்படி ஒப்பு கொடுக்கின்றார்? அங்கே திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு கிண்ணம் இல்லாத பட்சத்திலே அவர் தம்முடைய கைகளுக்குள்ளே திராட்சை பழ இரசத்தை வார்த்து திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார். இவ்வாறு அவர் தினம்தோறும் திருப்பலி ஒப்பு கொடுப்பதை வழக்கமாகிக் கொள்ளுகின்றார். அனைவரும் நித்திரைய கொண்ட பிறகு அவர் அங்கே இருக்கின்ற சில கத்தோலிக்க கைதிகளுக்கு தம்முடைய போர்வையை போர்த்தி கொண்டு யாரும் காணக்கூடாது என்கின்ற நோக்கோடு சில பேருக்கு நற்கருணையை இரகசியமாகவும் வழங்குகின்றார். இவ்வாறு இவர் 13 வருடங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளிவருகின்ற பொழுது பத்திரிகையாளர் மாநாட்டிலே கேட்பார்கள், எவ்வாறு உங்களால் ஒரு ஆயராக இருந்து எவ்வாறு 13 வருடங்கள் சிறையிலே கழிக்க முடிந்தது? அப்பொழுது சொல்லுவார், நான் சிறையிலே கொண்டாடிய திருப்பலி கொண்டாட்டங்களும், நான் உண்ட நற்கருணையும், நான் பருகிய இறைவன் இயேசுவினுடைய இரத்தமும் என்னை சிறையிலே வாழ்வித்தது. அங்கே நான் உயிர் வாழ்கின்ற உயிர்த்த கடவுளை நான் தினமும் அங்கே நற்கருணையிலே சந்தித்தேன். அந்த சந்திப்பு எனக்கு சிறை வாழ்க்கையை கூட வாழுவதற்கு உறுதுணையாக பலத்தை தைரியத்தை தந்தது என்று சொல்லி மிக அழகாக சொல்வார். இயேசுவிலே அருமையானவர்களே, நாங்கள் இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் தம்மை கல்வாரி மலையிலே எங்களுக்காக உடைத்து பகிர்ந்து கொடுத்த ஒரு தெய்வீக பிரசன்னமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இறைவன் இயேசு ஏற்படுத்திய இந்த நற்கருணை, இறைவன் இயேசு ஏற்படுத்திய முதல் புதுமைக்கும் இரா உணவின் போது ஏற்படுத்திய புதுமைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முதல் புதுமை, ஆண்டவர் தண்ணீரை இரசமாக்கினார். இராவினவின் போது ஏற்பட்ட புதுமை, அங்கே இரசமாக்கப்பட்ட தண்ணீர் மறுபடி இறைவனுடைய இரத்தமாக்கப்படுகின்றது. ஆண்டவர் தண்ணீரை இரசமாக்கி அந்த இரசத்தை தம்முடைய இரத்தமாக்குவது நற்கருணையினுடைய புதுமையாக நாங்கள் பார்க்கின்றோமாக. இந்த நற்கருணையிலே நாங்கள் இறைவன் இயேசுவை, உயிருள்ள இயேசுவை, அன்று சீடர்கள் அடையாளம் கொண்ட உயிருள்ள இயேசுவை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் படிக்கின்றோம். 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் செல்கின்றார்கள். அங்கே செல்லுகின்ற வழியிலே அவர்கள் இயேசுவை கண்டிருந்தும் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை சற்று ஒரு அங்கலாய்ப்பு நிறைந்ததாக, பயம் நிறைந்ததாக, என்ன நடக்கப் போகுதோ என்று சொல்லி ஒரு ஏக்கம் நிறைந்ததாக, ஒரு தவிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வருவதை, தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலை என்ன என்பது தெரியாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு நிலை இருப்பதனால் அங்கே ஆண்டவர் இயேசு அவர்களோடு பயணித்தும் அவர்கள் அதை உணராதவர்களாக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு நற்கருணை பந்தியிலே அமர்ந்து அவர் அங்கே அப்பத்தை பிரிக்கிற பொழுது அவர்கள் இறைவனை கண்டு கொண்டார்கள், உயிர்த்த ஆண்டவரை கண்டு கொண்டார்கள்.
நாங்களும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே பல திருப்பலிகளிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளிலே பங்கு பெற்றுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு அற்புதம் என்று சொல்லி பார்க்கின்றோம். சாதாரணமான நிலத்தின் விளைவை கொடுத்து நாங்கள் இறைவனை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு அற்புதத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளிலே நாங்கள் கொண்டாடி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே நாங்கள் பெறுகின்ற நற்கருணையிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவரை, உயிர்த்த கிறிஸ்துவை நாங்கள் சந்திக்கின்றோமா? இது நாங்கள் முதலாவது எங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் நற்கருணையிலே கண்டுகொள்கின்றோமா? ஏனென்று சொல்லி சொன்னால் பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவை சந்திப்பது, அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளம் கண்டுகொள்வது குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உயிர்த்த கிறிஸ்துவை சந்திக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போய் நாங்கள் பாவத்தை களைந்து தீமையை விடுத்து நாங்கள் நன்மையை தேடுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். பலரை பார்க்கின்றோம். உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்த பலரை நாங்கள் பார்க்கணும். எம்மாவுஸ் சீடர்கள் பயத்தில் இருந்து அவர்கள் எருசலேம் திரும்பி செல்கிறார்கள். பவுலை பார்க்கின்றோம். அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த செல்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையாக, கிறிஸ்தவ படிப்பினைகளுடைய தூணாக மாறி அவர் பிறவினத்தாருக்கும் நற்செய்தியை எடுத்து செல்கிறார். இவ்வாறு உயிர்த்த கிறிஸ்துவை சந்திப்பவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைகின்றது. தீமையின் நிலை மாறி நன்மையின் நிலை ஏற்படுகின்றது. நாங்கள் இங்கே இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிலே, நாங்கள் தினம்தோறும் உட்கொள்ளுகின்ற நற்கருணை ஆண்டவரிலே நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவை சந்திக்கின்றோமா? எங்களுடைய முன்னை நாள் திருத்தந்தை அவர்கள் 16வது பெனடிக்ட் மிக அழகாக சொல்லுவார், நற்கருணையை உட்கொள்ளுகின்ற ஒவ்வொரு நபரும் தனி நபர் அல்ல, அவர் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்ற நபர். அவர் ஒரு மறு கிறிஸ்துவின் விழுமியங்களை தம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இறைவனுடைய இல்லத்தில், ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய படிப்பினைகள், கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எல்லாரிடமும் உள்ளது. உங்களிலேயும் இருக்கின்றது, என்னிலேயும் இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இறைவன் இயேசுவை உணவாக உட்கொள்ளுகின்றோம். நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் அல்ல, ஆலயத்தில் மட்டும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு மாறாக இறைவனுடைய உடலை, இரத்தத்தை பருகி வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டியவர்களாக, ஒருவர் மற்றவர்களே கிறிஸ்துவை கண்டு அந்த கிறிஸ்துவுக்கு மதிப்பளித்து மாண்பை மதித்து வாழவர்களாக, மனிதத்தை உணர வேண்டியவர்களாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் இந்த நற்கருணை பந்தியிலே அமர்கின்ற ஒவ்வொருவரும். மேலும் நாங்கள் பார்க்கின்றோம், முதல் நற்கருணை கொண்டாட்டம் இறைவன் இயேசு தம்முடைய சீடர்களோடு அமர்ந்த முதல் நற்கருணை கொண்டாட்டத்திலே அவர் நற்கருணையை ஏற்படுத்தினாலும், உயிருள்ள கடவுளினுடைய உடலை, இரத்தத்தை ஏற்படுத்தினாலும் அங்கே ஜூதாசினால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கடவுளோடும் மனிதரோடும் அவர் கொண்டிராத ஒப்புரவின் மூலம் அங்கே அவர் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு நாங்கள் ஏற்படுத்தாத ஒப்புரவு, இறைவனுக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களின் மூலமும், என்னுடைய அயலவருக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களின் மூலமும் நாங்கள் இறைவனை உணராத முடியாதவர்களாக, எவ்வாறு அந்த எம்மாவுஸ் சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளால் இறைவனை உணர முடியாதவர்களாக இருந்தார்களோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை உணர முடியாதவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இறைவனோடும் ஒப்புரவாகவில்லை, மனிதர்களோடும் ஒப்புரவாகவில்லை. மனிதரோடும் ஒப்புரவாகாமல், இறைவனோடும் ஒப்புரவாகாமல் நாங்கள் பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் வெறுமனே சடங்காகத்தான்
இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இறைவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே உருவாகுவதை நாங்கள் உணராத மனிதர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே பிரியமானவர்களே, அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்னவென்று சொல்லி சொன்னால், இறைவன் நாங்கள் பெறுகின்ற பொழுது, இறைவனை உணவாக நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் நல்லவர்களாக மாறிவிட முடியாது. இறைவன் எங்களுக்குள்ளே வந்தாலும் நாங்கள் நல்லவர்களாக மாறிவிட முடியாது. இந்த எங்களுக்குள்ளே வருகின்ற இறைவனை, இந்த இறைவனுடைய படிப்பினைகளை நாங்கள் எப்பொழுது வாழ முயற்சி செய்கின்றோமோ, நற்செய்தியின் விழுமியங்களை எப்பொழுது நாங்கள் வாழ முயற்சி செய்கின்றோமோ, அப்பொழுதுதான் எங்களுக்குள்ளே வருகின்ற இறைவன் வெளிக்கொணரப்படுவார். நாங்கள் நாக்கை நீட்டி நற்கருணை வாங்குவதால் நாங்கள் நல்லவர்கள் என்று அர்த்தமல்ல அன்பானவர்களே. மாறாக இந்த இறைவனை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வால் எடுத்து காட்டுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் அங்கே இறைவன், உயிருள்ள இறைவன் உருப்பெறுவதை, வாழ்வு பெறுவதை, முழுமை பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நற்கருணையிலே எழுகின்ற இறைவன், எழுந்தருளி இருக்கின்ற இறைவன், வாழுகின்ற இறைவன் எங்களை தேடி வருகின்ற பொழுது அவர் எங்களுக்குள்ளே ஒரு உறைவிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார். அவர் எங்களுக்குள்ளே தங்குகின்றார். அவர் எங்களுக்குள்ளே ஒதுங்குகின்றார். இறைவன் வெறுமனே நற்கருணையில் மாத்திரம் ஒதுங்குவதற்காக, குடிகொள்ளுவதற்காக வந்த இறைவன் அல்ல. மாறாக இறைவன் நற்கருணையின் மூலம் எங்களுக்குள்ளே எழுந்தருளி வருகின்ற இறைவனாக இருக்கின்றார். திரு அவையினுடைய பாரம்பரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நற்கருணை பேழை என்பது ஒரு கடந்த 1-2 நூற்றாண்டுகளுக்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அதற்கு முதல் நற்கருணை பேழை என்கின்ற விடயம் திரு அவையிலே இல்லை. ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே ஏற்படுத்தப்படுகின்ற, திருப்பலி கொண்டாட்டத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற நற்கருணை அந்த திருப்பலி கொண்டாட்டத்தோட முடிவடையும். நோயாளர்கள் மற்றும் ஆராதனை செய்ய வேண்டிய தேவைகளுக்காக மட்டுமே இந்த நற்கருணை பேழை ஏற்படுத்தப்பட்டது. ஏன் நற்கருணை பேழை முதல் இல்லை, வைக்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் திருப்பலியிலே நாங்கள் திருப்பலியிலே அப்பத்தையும் இரசத்தையும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் ஏற்படுத்துகின்றோம். அங்கே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளுகின்றோம், பருகுகின்றோம். அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே அந்த கிறிஸ்துவாக சென்று வாழ வேண்டும் என்பதற்காக வெறுமனே நற்கருணை பேழைகளுக்குள்ளே ஆண்டவரை வைத்து பூட்டிவிட்டு சாதாரண மனிதர்களாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே சென்று வாழுவதற்காக அல்ல. நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம்? நற்கருணை ஆண்டவரை பேழைக்குள் வைத்து பூட்டிவிட்டு நாங்கள் சாதாரண மனிதர்களாக, எந்த விதமான ஒரு மாற்றமும் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தாதவர்களாக, உயிர்த்த கிறிஸ்துவை சந்திக்காத மனிதர்களாக நாங்கள் வாழுவதுதான் இப்பத்தைய காலத்து நற்கருணை பக்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நற்கருணையை, இறைவன் தேடி வருகின்ற இறைவனை நாங்கள் வெறுமனே நற்கருணை பேழைக்குள்ளே வைத்து பூட்டிவிட்டு நாங்கள் மனிதம் என்று சொல்லுகின்ற பொழுது பாவத்தின் கரை தோய்ந்த மனிதத்தை நாங்கள் வாழ முயற்சி செய்கின்றோம். அன்பானவர்களே, இந்த திரு அவையினுடைய வளர்ச்சி போக்கிலே நாங்கள் பார்க்கின்றோம். திரு அவை அதனுடைய எண்ணிக்கையில் வளர்க்கின்றது திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தினால். அதே திரு அவை தன்னுடைய தரத்திலும் குணத்திலும் வளர்வது நற்கருணை என்கின்ற திருவருட்சாதனத்தினால். நாங்கள் எவ்வளவு தூரம் நற்கருணை ஆண்டவர்களே உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்து நற்கருணைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நற்கருணையை தகுந்த உள்ளத்தோடு நாங்கள் உட்கொள்ளுகின்றோமோ, அது திரு அவையின் வளர்ச்சியாக, திரு அவை தன்னுடைய குணத்திலேயும் தரத்திலேயும் வளர்ந்து நிற்கின்ற ஒரு வளர்ச்சி படியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். நற்கருணையை நான் எந்த விதமான தகுதியான மனநிலையோடு உட்கொள்ளுகின்றேன்?
என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நற்கருணையினுடைய அருமை பெருமை பற்றி நான் பேசுகின்றேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நற்கருணையை நான் எப்படி உட்கொள்ள வேண்டும்? பெறுகின்ற நற்கருணையை நான் எப்படி வரவேற்க வேண்டும்? நற்கருணை ஆண்டவருக்கு நான் எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறு பராயம் முதலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா? நற்கருணை ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கின்ற எங்களுடைய உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும்? எல்லா விதமான தீய கெட்ட பழக்கங்களிலும் இருந்து எங்களை விடுவித்து எவ்வாறு எங்களை அவருடைய ஆலயமாக மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து தெரிந்து வாழுகின்றோமா? எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்ன போது இந்த நற்கருணை ஆண்டவர்களே உயிர்த்த கிறிஸ்துவை நாங்கள் சந்திக்கின்றோமா? இரண்டாவதாக சந்திக்கின்ற உயிர்த்த கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றோமா? இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய மனிதர்களாக இருக்கின்றோம். மேலும் இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களை தேடி வருகின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆலயமாக அவர் எங்களுடைய குடிகொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு ஆலயமாக பரிசுத்த இதயங்களாக எங்களுடைய இதயங்கள் இருக்கின்றனவா? எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். இறை இயேசுவிலே அன்பானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டை தாண்டி திரு அவையினுடைய தொடக்கம் முதல் இன்று வரை திரு அவை தம்முடைய பயணத்திலே வலுப்பெற்றதாக இருப்பது எதனால் என்று சொல்லி சொன்னால் இந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்தினால் தான். அன்பானவர்களே, இந்த திரு அவையிலே இந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவரால் வாழ்விக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுடைய சாட்சிய வாழ்வை வாழ்ந்து திருச்சபைக்கு உரு கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். பல புனிதர்களை பார்க்கின்றோம். இறைவன் இயேசுவை சந்தித்த பிறகு, உயிர்த்த இயேசுவை நற்கருணையிலே சந்தித்த பிறகு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது, இறைவனுக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வாக மாறியது என்று சொல்லி திரு அவையினுடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை தினம்தோறும் நாங்கள் திருப்பலியிலே உட்கொள்ளுகின்ற வேளையிலே, அவரை எங்களுடைய உணவாக உட்கொள்ளுகின்ற வேளையிலே நாங்கள் இந்த இறைவனை கண்டுகொள்ளுகின்ற இறைவனை நாங்கள் வாழ முயற்சி செய்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திப்போம். எங்களை தேடி வருகின்ற இறைவனை வாழ்விப்போம். இதன் மூலம் மற்றவர்களும் எங்களிலே இருக்கின்ற இறைவனுடைய சாயலை கண்டுகொள்ளவும், மற்றவர்களிலே இருக்கின்ற இறைவனின் சாயலை நாங்கள் கண்டுணர்ந்து தீமையை விடுத்து நன்மையை செய்து வாழுகின்ற நற்கருணையின் சாட்சிகளாக வாழ, உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். இறைவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய உன்னத கருவிகளாக நற்கருணையை நாங்கள் வாழுகின்ற அற்புதமான சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். அன்புமிக்க சகோதரங்களே, நற்கருணை ஆண்டவருடைய திருப்பவனி இப்பொழுது இடம்பெற உள்ளது. வழமையாக இடம்பெறுகின்ற பாதைகளின் ஊடாக இந்த திருப்பவனி இடம்பெறுகின்றது. எனவே இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து சென்று நற்கருணை ஆண்டவருடைய திருப்பவனியிலே பங்கு கொள்வோம். பீடப்பணியாளர்கள் முன் செல்லுகின்ற பொழுது அவர்களைத் தொடர்ந்து சிறுவர்கள், இளையோர், பெரியவர்கள் என நாம் எல்லோரும் பக்தி உணர்வோடு இந்த திருப்பவனிலே பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம்.
வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கருணை கடல் கடை கண்ணால் என்னை பாருமே. கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே. மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வருகின்ற வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடிக் கொள்ளுவோம். விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகள், குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கைகள், எங்களுடைய குடும்பத்தில் அங்கத்தவர்களுடைய உடலிலேயும் உள்ளங்களிலேயும் இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் நோவுகளையும் இந்த நற்கருணை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். மேலும் எங்களுடைய குடும்பங்களை சேர்ந்த எல்லா முதியவர்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய பங்கை சேர்ந்த வெளிநாடுகளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைந்து மன்றாடிக் கொள்ளுவோம்.
எங்களுடைய இளைஞர் யுவதிகளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய பங்கை சேர்ந்த எல்லா குருக்கள், துறவிகள், இங்கு பணியாற்றுகின்ற பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் அனைவரையும் நினைந்து இறைவனுடைய அருளுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடிக் கொள்ளுவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய தேவைகளை கண்ணோக்கியறல வேண்டும். எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலே இருந்தும் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நினைந்து மன்றாடுவோம். இதை தவிர யார் யாரெல்லாம் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நினைத்து கொள்ளுவோம். எங்களுடைய பங்கிலே, சமுதாயத்திலே இருக்கின்ற பிரிந்து போன குடும்பங்கள், பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற குடும்பங்கள், பிள்ளைகள் இல்லாமல் பிள்ளை பாக்கியத்திற்காக ஏங்குகின்ற குடும்பங்கள், மேலும் சொல்லனா கவலைகள், கஷ்டங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட உள்ளங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். தம்முடைய அருளினால், கிருபையினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீருக்காக, அருளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே மரியாளின் மைந்தனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். இயேசுவே வாழ்வின் அடைக்கலமே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவே நன்மையின் நாயகனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆறுதலின் ஆண்டவரே, எங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதியும். இயேசுவே குணமளிக்கும் குமாரனே, ஒவ்வொரு நோயாளர்களையும் குணப்படுத்தி அருளும்.
இயேசுவே ஞானத்தின் உறைவிடமே, பிள்ளைகளின் கல்வி வாழ்வை ஆசீர்வதியும். இயேசுவே ஞானத்தின் உறைவிடமே, பிள்ளைகளின் கல்வி வாழ்வை ஆசீர்வதியும். இயேசுவே சமாதானத்தின் அரசரே, எங்கள் நாட்டிற்கு சமாதானத்தை தாரும். இயேசுவே சமாதானத்தின் அரசரே, எங்கள் நாட்டிற்கு சமாதானத்தை தாரும். நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவர் எங்களுடைய எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்களையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும், இந்த ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், இந்த ஆண்டவர் எனக்குள்ளே குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் எனக்குள்ளே வருகின்ற பொழுது நான் உணர்கின்ற மாற்றங்களும், நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டடைகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதமாக மாறும் என்பதை உணர்ந்து இந்த ஆண்டவருடைய ஆசீருக்காக அருளுக்காக அவரை போற்றி புகழ்ந்து பின்வருகின்ற பாடல் மூலம் பாடுவோம். வாழ்த்துகின்றோம்
எங்கள் மத்தியிலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் தொடக்கம் முதல் திரு அவையினுடைய எல்லா வளர்ச்சிகளிலும் கூட இருந்து எங்களை பராமரித்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம், மோய்சன் இறைவனை முகமுகமாக தரிசித்ததை படிக்கின்றோம். அன்று மோய்சன் முகமுகமாக தரிசித்த இறைவனை இன்று நாங்கள் முகமுகமாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு இறைவாக்கினர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், பல மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஏன் ஏங்கிய பொழுது எமக்கே கிடைக்காத பாக்கியம் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற இந்த ஆண்டவரை நாங்கள் முகமுகமாக தரிசித்து கொண்டு அவருடைய நிழலிலே, அவருடைய இறக்கையின் நிழலிலே பராமரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் அவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வின் போராட்டங்கள் எங்களை சோர்வித்தாலும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்களை சோர்வித்தாலும், ஆண்டவரே உங்களை தவிர எங்களுடைய வாழ்வில் எந்த விதமான விடுதலையும் இல்லை. உங்களை அன்றி என்னுடைய வாழ்வில் ஆசீர் இல்லை. ஆண்டவரே உங்களை அன்றி என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே உங்களை அன்றி என்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லை. உலகம் தருகின்ற சந்தோஷம், அமைதி, நிம்மதி எனக்கு நிரந்தரமானதாக தென்படவில்லை ஆண்டவரே. அது தற்காலிகமானதாக, அற்ப சொற்பமானதாக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய பிரசன்னத்திலே நீங்கள் என்னுடைய வாழ்வில் தருகின்ற அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் அது நிலைத்ததாக, நிலைவாழ்வை ஒத்ததாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. உங்களுடைய இந்த பிரசன்னத்திலே நடந்து வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்விற்கு நிலையான அமைதியை தாரும், என்னுடைய மனதுக்கு நிம்மதியை தாரும், என்னுடைய வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி இந்த ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்ற வேளையிலே எந்த தீமையின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காது, எந்த சோதனையும் நிலை கொள்ளாது, எந்த வதையும் கூடாரமிடாது, எந்த விதமான உலகினுடைய களியாட்டமும் சரி, எந்த உலகினுடைய எந்த விதமான நவநாகரீக போக்கும் சரி எங்களுடைய வாழ்வை ஆண்டவரிடமிருந்து பிரித்து விடாது. இந்த ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்ற வேளையிலே, அவருடைய பிரசன்னத்தை உண்மையாக உணர்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் உம்மைத்தான் ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களுக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உணர்கின்றோம். உம்மால் அன்றி என்னுடைய வாழ்வு சீரமைக்கப்பட போவதில்லை என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆகவே உங்களுடைய பிரசன்னத்திலே நடந்து வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், எனக்கு அமைதியை தாரும், என்னுடைய வாழ்விலே எல்லாமாக இருமென்று சொல்லி இந்த ஆண்டவரிடம் எங்களுடைய உள்ளத்து தேவைகளையும், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து, விசேட விதமாக இன்று இங்கு இல்லாதவர்கள் தொழில் நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், பல்வேறு விதமான தேவைகளின் நிமித்தம் இந்த பிரசன்னத்தை தவறவிட்ட ஒவ்வொரு நபர்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை முனைத்து பின்வருகின்ற பாடலின் மூலம் நற்கருணை ஆண்டவரை போற்றி பாடுவோம்.
உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே வெள்ளியே எந்தன் விதியம் நீரே என்றென்றும் நழுவிடுவே வெள்ளியே எந்தன் விதியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே முழங்கால் யாவும் முழங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே முழங்கால் யாவும் முழங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே புகழ்வாய் சியோனே உன் தேவனை ஓசானா 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 தாவீதின் குமாரா புகழ்வாய் ஜெருசலேம் ஆண்டவரை புகழ்வாய் சியோனே உன் தேவனை ஓசானா 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 தாவீதின் குமாரா ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய தலத்தில் நிலை நிற்பவன் யார்?
பழுதில்லா கரங்களும் தூய இதயமுள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செலவிடாது தன் அயலானிடம் வஞ்சக ஆணையிடா இருப்பவனே. புகழ்வாய் எருசலேமுன் ஆண்டவரை, புகழ்வாய் சியோனே உன் தேவனே. ஓசானா 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 தாவீதின் குமாரா. பூமியும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே, பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவருடைமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு நிலை தந்தவர் அவரே, நதிகளின் மேல் அதை நிறுவினார் அவரே. புகழ்வாய் எருசலேமுன் ஆண்டவரை, புகழ்வாய் சியோனே உன் தேவனை. ஓசானா 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 தாவீதின் குமாரா. புகழ்வாய் எருசலேமுன் ஆண்டவரை, புகழ்வாய் சியோனே உன் தேவனை. ஓசானா 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 தாவீதின் குமாரா. அனைவரும் எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து அவற்றிற்காக இறைவனிடம் மன்றாடிக் கொள்ளுவோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்று மொழிந்த எம் அன்பு ஜேசுவே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர், அருட்கன்னியர் அனைவரும் நற்கருணை பிரசன்னத்திலே இணைந்திருந்து திரு அவையை சிறப்புற வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று கூறிய இறைமகனே, எம் பங்கில் வாழும் மக்கள் நற்கருணை ஆண்டவரில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவரது அன்பு, தியாகம், பகிர்வு என்னும் பண்புகளை உடையோராக எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் நாட்டு மக்களுக்கு வாழ்வு தருபவர்களாகவும் நல்வழியை காட்டுபவர்களாகவும் தமது கடமைகள், பொறுப்புகளை நிறைவேற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று மொழிந்த தெய்வமே, எம் பங்கில் உள்ள சிறுவர்கள், இளையோர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தத்தமது பொறுப்புகளிலும்
நல்லொழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்களாக வாழவும் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் வாழும் மக்கள் இறையாசிர் பெற்று வளமுடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழந்தால் படியிட்டவர்களாக இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ளுவோம். இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் சமமான பேச்சு என்றுமே விண்ணக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் செல்கின்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பேர் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பேறு பெற்றவர்களாயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் செந்தம் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே. அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய வழிபாட்டிலே பங்கு கொண்ட அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் அருட்சோதரிகளுக்கும் இறை மக்களாகி உங்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை கூறி நிற்கின்றோம். சிறப்பாக இன்றைய வழிபாடுகளை சிறப்பித்த புனித யாகப்பர் ஆலய வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள், டொன் பாஸ்கோ இளையர்கள், மரிய குரற்றி இளையோர்கள், உங்களை எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை நமது பாதுகாவலரும் திருத்தூதரமாகிய புனித யாகப்பருடைய திருவிழா யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் தலைமையிலே கூட்டு திருப்பலியாக இடம்பெறும். நாளை காலை 6 மணிக்கு திருச்செவு மாலையோடு ஆரம்பமாகும். 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலி இடம்பெறும். நாளை பாடசாலை நாள், வேலை நாள். எனவே மாணவர்கள் நேரத்தோடு பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருப்பதனால் 6 மணிக்கு திருச்செவு மாலையோடு திருவிழா திருப்பலி ஆரம்பமாகும் என்பதை அறிவித் தருகின்றோம். நன்றி.